பொதுமக்கள் விஜய் மீது நம்புவதற்கு காரணம் அவர் ஓப்பனா பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா பேசுறாரு. இன்று தேர்தல் களம் ஒரு செட்டில் ஆயிடுச்சு. நேற்று காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசினா கூட ஏதோ ஒரு காதல் கடிதம் கொண்டு வந்தாராம் டி.எஸ். சிங்தேவ் என்று சத்தீஸ்கருடைய துணை முதலமைச்சரும் கே.சி. வேணுகோபாலும் அதை பற்றி பேசி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரா தெரியவில்லை. ஆட்சியில் பங்கு வேண்டாம், எங்களுக்கு 41 சீட்டு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது விஜயினுடைய வேலூர் கூட்டத்திற்கு பிறகு கொச்சியில் சென்னையிலிருந்து கொச்சி சென்ற கே.சி. வேணுகோபால் கொச்சி நிருபர்களிடம் பேசும் பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். வெயிட் அண்ட் வாட்ச், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. ஸ்டாலினிடமிருந்து என்ன ரிப்ளை வருது, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. மொத்தம் அங்க ஒரு கசப்பு இருப்பது தெரிகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கிரீஷ் சோழங்கர் என்று சொல்லக்கூடிய கோவாக்காரர் கனிமொழியை பார்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் என்று தான் காங்கிரஸ் வட்டாரங்கள் டெல்லியில் குறிப்பிடுகின்றன. விஜய் கூட்டத்தை பார்த்து காங்கிரஸ் ஒரு மதிப்பீடு செய்திருக்கிறது. திமுகவிற்கு 20லிருந்து 30 சீட்டு வந்தா கூட அதிகம் அசம்பிளியில். காரணம், அனைத்து மந்திரிகளும் தோற்கடிக்கப்படுவார் என்று தான் விஜய் அடுத்த கூட்டத்தில் பேச இருக்கிறார் என்பதை ரகசியமாக சில காங்கிரஸ்காரர்களுக்கு தமிழ் வெற்றி கழக தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 28-30 மினிஸ்டர்ஸ் தோல்வி அடைவது நிச்சயம், இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஒருவேளை பெரம்பூரில் நின்றால் எதிர்கட்சிகளுக்கு வாக்கு விகிதம் என்பது விஜய்க்கு 100% அவர் அன்னபோஸ்டா ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சொல்லுகிறார்கள் தம்பி.